இன்னைக்கு கடைசி உடனே என்ன சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க. அதுதான் சொன்னேன், உங்களுக்கு எப்படியா நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஒரு குறை இல்லாதபடிக்கு பரலோகம் என்னை பாதுகாக்கிறது. எப்பொழுதும் கர்த்தரை பத்தின சிந்தனை, ஊழியத்தை பத்தின சிந்தனை, பரலோகத்தை பத்தின சிந்தனை, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். யோசனையில் கூட அவர் தான் இருக்கணும், சிந்தனையில் கூட அவர் தான் இருக்கணும். எப்ப நீங்க தேவனை விட்டு வேறொரு காரியத்தை, நான் உங்க பாவத்தை சொல்லல, உலகத்தில் உள்ளதான அநீதியான காரியங்களை சொல்லல, நீங்க தேவனை தவிர வேற எதையாவது உட்கார்ந்து வெட்டியா சில நேரத்தில் யோசிச்சுட்டு போம் பாருங்க, அதை கூட பரலோகம் விரும்பல. என்ன யோசி, என்ன பாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, சர்ப்பம் வந்து வேறொரு காரியத்தை சொன்னின போது அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன போச்சா, அவள் வந்து வஞ்சிக்கப்பட்டாள். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கற்புள்ள காரியங்கள், வேற எந்த ஒரு காரியமும் சபைக்குள்ள வராம பார்த்துக்கணும், வேறொரு உபதேசம் வராம பார்த்துக்கணும். வரும்போது எப்படி வரும் தெரியுமா, ஏதோ பிசாசு வாளோட 2 கொம்போடெல்லாம் வந்து உங்ககிட்ட பேச மாட்டான். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:11 சொல்லுது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல் பேசினது. வர்றது எப்படி வரும், ஊழியக்காரன் மாதிரி வரும், வர்றது விசுவாசி மாதிரி வரும், வர்றது ஆவிக்குரியவன் மாதிரி வரும். வந்து பேசுகிற காரியம் சர்ப்பத்தின் காரியமாய் இருக்கும். அது பேசும்போது அதுக்கு வாயிலிருந்து புறப்படுகிறது சர்ப்பத்தினுடையதாக இருக்கும். அதை நீங்கள் யோவான் ஸ்நானகனாய் இருந்து ஆவிகளை பகுத்தறிகிறவராய் இருந்தால் மட்டும்தான் அது விரியன் பாம்பு குட்டி என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லாவிட்டால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படி வஞ்சிக்கிற காரியம் சபையை நோக்கி வருது. சபையில இருக்கிறவங்க நிறைய பேர் யோவான் ஸ்நானகன் கிடையாது. சபையில உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேரு இந்த பாம்புகள் பேசுகிறதை நம்புகிற கூட்டம். நான் விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், ஒரு சில ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், எந்த உபதேசம் வந்தாலும் காது கிணிதா இருக்கு, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு உங்க மாம்சத்துக்கு தேவையானதா இருக்கும். ஒரே வருஷத்தில் கர்த்தர் உன்னை கோடீஸ்வரனாக்குவார். உங்கள் பணத்தை கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணுவார். பண ஆசீர்வாதத்துக்கான கூட்டம் இது எல்லாம் சர்ப்பத்தின் உபதேசம். இது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. யோசிச்சு பாருங்க, டாக்ஸ் கட்ட இயேசுகிட்ட காசு இல்லை. அந்த தேவன் சொல்றாரு, போய் மீன் வாய பாரு, வெள்ளி பணம் இருக்கும், எடுத்துக்கொண்டு போய் உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுங்கிறாரு. ஏன் அந்த தேவன் உட்கார்ந்து மலை பிரசங்கத்துல 3 நாள் பண பிரசங்கம் பண்ணியிருக்க கூடாது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த தேவன் ஏன் தரித்திரருக்கு பணத்தை கொடுத்துருக்க கூடாது? ஒரு யாசகம் கேட்க வராரு, பிச்சை கேட்க ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து என்ன வேண்டும்னு கேட்டு அவருக்கு கண்ணு கொடுத்த தேவன் ஏன் காசு கொடுக்க கூடாது? இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்துது, வஞ்சிக்கிற காரியம் வருது. உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள், ஆசைகள் கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, மாயை, லக்ஸுரி, இதையெல்லாம் சொல்லி ஆண்டவர் நேரடியா சொல்றாரு, கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கிட்ட இருந்து வருதா? கடைசி காலத்தில் அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இப்ப அந்த கற்பு அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை கொண்டு போய் தேவனுடைய உபதேசத்திலிருந்து பிரிச்சிரும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. வேதம் சொல்லுது, சர்ப்பத்தின் வார்த்தையை ஏவாள் கேட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க கேட்டாங்க. ஆனால் ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் காயினை பெற்றாள். ஆனா 1 யோவான் சொல்லுது, பொல்லாங்கானால் பிறந்த காயின். ஆதாம் ஏவாள் இணைந்தாங்க, காயின் பிறக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது பொல்லாங்கானால் பிறந்த காயின். அதோட அர்த்தம் என்ன? சரீர பிரகாரமாய் ஆதாம் வழியாக ஏவாளுக்கு குழந்தை வந்தாலும் ஆவிக்குரிய விதத்துல பிசாசின் உபதேசம் உள்ள போயிடுச்சு, அதன் வழியாக ஒரு பிள்ளை பிறக்குது. காயின் மிக மோசமானவனாக இருந்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க ஆவிக்குரிய விதத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, நல்ல சபைக்குள்ள இருக்கீங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா சர்ப்பத்தின் சத்தம் உங்களுக்கு போன் வழியாக, டிவி வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப் வழியாக வந்துகிட்டே இருக்கு. அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து அந்த சத்தத்தை ஏற்றுக்கொண்டு அது சொல்லக்கூடிய மரத்தின் கனியை, அந்த உபதேசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள் என்றால் உனக்கு பிறக்கிறது பொல்லாங்கானாய் இருக்கும். உன் சபை பொல்லாங்கானால் நிரப்பப்படும். கிறிஸ்து வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. உங்கள் சபை கிறிஸ்துவை சந்திக்கிற கற்புள்ள சபையாக இருக்கணும். அதுக்கு உனக்கு வைராக்கியம் இருக்கணும். நான் அப்படி போய் கிறிஸ்துவை சந்திக்கணுங்கிற வைராக்கியம் இருக்கணும். எல்லா உபதேசத்தையும் கேட்கறது, எல்லா காரியத்தையும் கேட்டுக்கிறது,
எல்லாத்தையும் சபையில போயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையும் மாறி இருக்கு. சபைக்குள்ளையும் அப்படிப்பட்டதான பிசாசின் கூட்டம் உள்ள வந்து சபைக்குள்ள கொண்டாந்து வெளியே இருக்கக்கூடியதான வித்தை கொண்டாந்து கலக்கிறது. உலகத்தில் உள்ள காரியத்தை கொண்டாந்து இங்க கலக்கிறது. அங்க என்னென்னலாம் இருக்கோ இப்ப இங்க எல்லாமே இருக்கு. எது ஒரு சில சபைகள் தான் அந்த மணவாளனுக்காக கற்புள்ள சபையாக நிக்குது. பெரும்பான்மையான சபைகள் உலகத்தினுடைய உபதேசத்தை உள்ள ஏத்துக்கிட்டு காயினை பெற்றெடுக்கிற பொல்லாங்கானாய் இருக்கிறது. தயவு செய்து கர்த்தருக்காக காத்திருக்கிற கூட்டம் இந்த மாதிரி அருவருப்புகளை தொலைத்து விடுங்க. வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனம் சொல்லுது, தீட்டுள்ளவைகளும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் விரும்புகிறது the cleanest one. பொய் இல்லாதது, அருவருப்பு இல்லாதது சபை காணப்பட வேண்டும். நீ தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் இருந்தால் உன் கையில் இருக்கிற பட்டத்துக்கு மரியாதை கிடையாது. நீ தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் இருந்தால் உன் கையில் இருக்கிற திருச்சபைக்கு மரியாதை கிடையாது. உன் தேவனுக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டால் உன் கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்கும் விசுவாசிக்கும் மரியாதை கிடையாது. நீ தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தா அத்தனைக்கும் மரியாதை. இவ்வளவும் இல்லாம யோசிச்சு பாருங்க, ஜீவன் இல்லாம ஒரு ஆள் செத்து போயிட்டு அவர் பக்கத்துல எத்தனை டிகிரி கொண்டு போய் வச்சாலும் என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேரு பணம். ஜீவன் இருந்து பக்கத்துல டிகிரி போட்டா தான் அதுக்கு மரியாதை. கிறிஸ்து இருந்து உன் ஊழியத்துல கிறிஸ்து இருந்து கூட எதை போட்டாலும் மரியாதை. தேவனே இல்லாம செஞ்சுட்டு கடைசியா சும்மா ஜாலியா போய் ஆண்டவருக்கு முன்னாடி பயங்கரமா நம்பிக்கையோட போய் நிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. உன்னை அறியேன். இத்தனை வருஷம் பண்ணிட்டு போய் முன்னாடி நிக்கும் போது தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை விட உன் நிலைமையுடைய யோசிச்சு பாரு பாப்போம். மனுஷனை ஏமாத்தி, தேவனை ஏமாத்தி, பணத்தை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை ஏமாத்தி, இத்தனையும் ஏமாத்திட்டு நீ தேவனுக்கு முன்பா போய் நின்னுனா தசமாம் காணிக்க கொடுத்துட்டா மட்டும் கர்த்தர் உன்னை உள்ள சேர்த்து பாருன்னா அது அநீதி இல்லையா? தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? கர்த்தர் நீதி உள்ளவர். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவது சபை கற்புள்ளதா இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னா அது விபச்சாரம். இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் சொன்னதா அவன் மனவாட்டி. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க, எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு கட்டடம் இருக்குன்றத முக்கிய விட தேவன் உங்ககிட்ட இருக்கிறாராங்கிறதா முக்கியம். அதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெர்மாமீட்டர் வச்சு எப்படி நம்ம பாடியோடைய டெம்பரேச்சரை செக் பண்ணுவோமோ, பிபி செக் பண்றதுக்கு எப்படி மிஷின் வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி தேவன் கூட இருக்கிறாராங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிம்சோன் மேல தேவன் வந்த போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, போன போது அவனுக்கு தெரியல. அவன் தலைய முடிய எடுத்த உடனே தேவன் போனது அவனுக்கு தெரியல. பெலிஸ்தர்கள் வந்தார்கள் சொன்ன உடனே அவன் எழுந்திருச்சு, கர்த்தர் எப்பொழுதும் போல போவேன்னா கர்த்தர் இல்லை. பரிசுத்தாவி வந்த போது தெரியும், போன போது தெரியாது. பரிசுத்தாவி வரும்போது அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாரு, போகும்போது சொல்லாம கொள்ளாம போவார். ஜென்டில்மேன் போயிருவர். இதான் முதலாவதாக கற்புள்ளவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இரண்டாவது, ஒரு சபை கற்புள்ளதா இருந்தா அடுத்து என்ன பண்ணணும்? நல்ல சுத்தமா குளிச்சு ரெடியாகி திருமணத்துக்கு ஆயத்தமாகிற அந்த கற்புள்ள கன்னிகை பண்ற இரண்டாவது விஷயம் என்ன? வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது, இப்ப கற்புள்ள பெண்ணை கண்டுபிடிச்சாச்சு. நல்ல சபை, கர்த்தருக்கான வைராக்கியமான சபை, எல்லாம் சரி. ஆனால் சபை கர்த்தருக்கான அலங்காரத்தில் இருக்கிறதா? அதான் அடுத்த கேள்வி. வசனம் சொல்லுது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. மணவாட்டியினுடைய அலங்காரம் யாருக்கானதாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இந்த அலங்காரம் யாருக்குரிய அலங்காரம்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமா? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க.
அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். வசனம் தெளிவா சொல்லுது, ரத்தாம்பரம் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு, அங்கே ஒரு அலங்காரம் இருக்கு. வெளிப்படுத்தல் 22:2 தன் புருஷனுக்கான அலங்காரம், இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு. இது விபச்சார அலங்காரம். அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை பிடித்திருந்தால். 5வது வசனம் சொல்லுது 17:5, அவள் நெற்றியில் மேலும் ரகசியம் மகா பாபிலோன் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இது யாரு? விபச்சார அலங்காரம். இது யாரு? மணவாட்டி அலங்காரம். மணவாட்டி அலங்காரத்துக்கும் விபச்சார அலங்காரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வசனம் சொல்லுது, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டால் அது மணவாட்டி அலங்காரம். விபச்சார அலங்காரம் என்ன? தன்னை பார்க்கிறவர்களுக்கு எல்லாம் பிடிக்கணும், அப்படி அலங்கரிக்கப்பட்டால் அது விபச்சார அலங்காரம். இன்னைக்கு அதான் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது சபையானது, நான் சபைனா நான் டினாமினேஷனை குறித்து பேசல, எந்த டினாமினேஷன் நான் பேசவே இல்லை. நான் பேசுவது காங்கிரிகேஷன், நம்மை குறித்து. நாம் தான் சபை. கட்டடமோ டினாமினேஷனோ சபை ஆகாது, நாம் தான் சபையாவோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஆலயத்தினுடைய அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அலங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கணும். அப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களும், குறிப்பா அலங்காரம் என்பது இந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதை குறித்து வேதம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசி. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு, ஆரோனுடைய குமாரருக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. அப்போ ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதோட நோக்கம் என்னன்னா மகிமையும் அலங்காரமும். அப்போ புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம்னா என்ன? இயேசுவுக்கு ஏத்த மகிமையும் இயேசுவுக்கு ஏத்த அலங்காரம். இன்னைக்கு உலகம் உங்களுக்கு உலகத்துக்கு ஏத்த அலங்காரம் சொல்லிக் கொடுக்கும். உலகத்துக்கு ஏத்த அலங்காரம் ஒண்ணு இருக்கு, பாபிலோனிய அலங்காரம். சபைக்கேத்த அலங்காரம் ஒண்ணு இருக்கு, அது மணவாட்டிக்கான அலங்காரம். நான் வெளிப்புறமான அலங்காரத்தை குறித்து பேசவில்லை, வஸ்திரத்தை குறித்து பேசவே இல்லை, உள்ளான அலங்காரத்தை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு சபை எப்படி அலங்கரிக்கப்படுகிறது? ஒரு மணவாட்டியை அலங்காரம் பண்ணுவது எதற்காக? ராஜா இடத்துல கொண்டு போய் எஸ்தரை ஒப்படைப்பதற்கு முன்பதாக 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தர் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் 12 மாதம் அளவும் சுத்திகரிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? மணவாட்டிய மணவாளனுக்கு, ஏன்னா அவர் வெள்ளை போலங்கிறது அவருடைய வாசனை, அவருக்கு மேல என்ன வாசனை வீசுதோ அதே வாசனை என் மேல வீசணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்களும் என் பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள். நான் ஜெயம் பெற்று பிதாவின் இடத்தில் போய் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். நான் பிதாவிற்கு மூத்த குமாரனாய் இருந்து தேவசாயல் அடைந்தது போல நீங்களும் அந்த தேவசாயல் அடைங்கள். அப்ப அவருக்கு ஒப்பாக, அவரை மாதிரி. அதான் சபையினுடைய அலங்காரம். இப்ப சொல்லுங்க, சபை கிறிஸ்துவின் அலங்காரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறதா, உலகத்தின் அலங்காரத்தை தந்து கொண்டிருக்கிறதா? உலகம்னா என்ன? வசனம் நேரடியா சொல்லுது யோவான்ல, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள். அங்கே பார்க்கிற ஒரு கவர்ச்சி இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கு, அதுக்கு சபைக்குள்ள இடம் இல்லை. இங்கே ஜீவ விருட்சத்துக்கு தான் இடம், இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இடம். உலகத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கு, மோவாபிய ஸ்திரீகள், அவர்களுக்கு இங்கே இடம் இல்லை. இது தேவனுடையதான மணவாட்டி. உலகத்தில் உள்ளதான ஆடம்பரம், உலகத்தில் உள்ளதான காரியங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே நமக்கு ஒரு தேவைன்னா அது எத்தனை லட்சம் கோடினால கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும், அதான் கேள்வி. ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தர் கட்ட சொன்னார். கர்த்தர் சொன்னா எதை வேணாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. நீங்க 300 முழத்துக்கு கட்டிருங்க, ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்க, 2 பிரிவா மாத்துங்க, பலிபீடம் வைங்க. கர்த்தர் சொன்னா ஒரு மாதிரியின்படி கட்டலாம். அது எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, எத்தனை கோடி ஆனாலும் சரி, கர்த்தர் சொன்னா சரி.
யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்துல ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றார். அது ஒரு பாலைவனம். சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல போய் கட்டுங்கன்றார். அங்க ஒரு கடை இருக்காது, எதுவுமே இருக்காது. இவனுங்களுக்கு சாப்பாடே கிடையாது. வானத்துல தான் சாப்பாடே வரணும். தண்ணி கிடையாது, கண்மலை தான் தண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 12-11 வகையான மூடு திரை போடு. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் ஒரு திரைச்சீலை வெய்யி. உடன்படிக்கை பெட்டிய எல்லாம் பசும் பொண்ணுனால செய்யு. இந்த மரத்துல செய், சித்தி மரத்துல செய்யு. இப்படி ஒவ்வொன்னா பர்டிகுலரா சொல்றார். சொல்லிட்டு இதையெல்லாம் செய்வதற்கு எச்சரிக்கையாகிரு. அங்க அவர் சொன்ன அத்தனை விஷயமும் இங்க இல்ல. நம்ம கிட்ட 12 வகையான கல்லு சொல்லுவாரு, ஒரு வித்தியாசமான மரத்தை சொல்லுவாரு. அவர் சொல்லக்கூடிய அத்தனையும் நமக்கு இங்க கிடைக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து பக்கத்துல திருநெல்வேலி, சென்னை, இல்ல திருச்சி, இல்ல பாம்பே, இல்ல வெளிநாட்டுல போய் அந்த பொருளை வர வைப்போம். வர வைக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கு. அவங்களுக்கு அது கிடையாது, அவங்க வனாந்தத்துல இருக்காங்க. அப்போ இவ்வளவு எப்படிங்க வரும்? இவ்வளவு நீங்க சொல்றீங்களே, அதுவும் கேர்ஃபுல்லா இருங்கிறீங்களே, எப்படி வரும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துல இருந்து புறப்பட்டிய அந்த ராத்திரி இந்த கூடாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எகிப்துல இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். அது எல்லாமே உன் கூடாரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடு, அத்தனை கூடாரத்துல இருந்து இந்த கூடாரத்துக்கு வந்துரும். இது சாட்சியின் கூடாரம் உருவாயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு மாசம் கழிச்சு கட்ட போறதான ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கக்கூடியதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளானுக்கும் அப்படித்தான் செய்வார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. உங்களை போய் எவங்கிட்டையும் கையேந்த விடமாட்டார். உங்களை போய் கடன் வாங்க விடமாட்டார். உங்களை போய் கடன் அடைக்க முடியாமல் வீட்டுக்கு ஓடி ஒளிய விடமாட்டார். கடைசியில கடன் அடைக்க முடியாம எல்லாத்தையும் வித்து ஏலத்துல போக விடமாட்டார். அது தேவன் செய்யறது அல்ல. கர்த்தருடைய அலங்காரம் என்ன தெரியுமா? அது கர்த்தருக்கு பிரியமான அலங்காரம். என்னுடைய தேவன் நல்ல மணவாளன், நல்ல தகப்பன். அவர் ஒரு நாளும் தன்னுடைய சபையோ தம்முடைய பிள்ளைகளோ அவமானப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தெரியாம எதையும் வாங்காத, எங்கிட்ட நான் சொல்லாததை செய்யாத, உன் தேவை என்ன நான் பார்த்துக்கிறேன். இதை தாண்டி நீங்க கடன் வாங்கி செய்றீங்கன்னா கண்டிப்பாக அது மணவாளன் சித்தம் அல்ல. ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேதனைப்பட விடவே மாட்டார். நல்ல தகப்பன் எப்படி செய்வான்? பிள்ளைய தப்பு பண்ணிட்டு போனாலே இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் ஓடி போய் அணைத்து எல்லாத்தையும் வஸ்திரத்தை போட்டு மூடி, மோதிரத்தை போட்டு மூடி வீட்டுக்குள்ள கொண்டு போய் விருந்தடிக்கிறார். அந்த மாதிரி தகப்பன் அவர் எப்படி உங்களை கொண்டு போய் கடன்ல தள்ளுவாரு? ஒரு நாளும் தள்ள மாட்டார். அது தேவ சித்தம் கிடையாது. அப்போ உங்களை ஒரு சர்ச்சை கட்ட சொல்றாரா? அது தேவன் சொன்னா தேவைகள் சந்திக்கப்படும். உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாங்க சொல்றாரா? அது தேவன் சொன்னா கர்த்தரால் சந்திக்கப்படும். அதுதான் மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். என்னால என் கணவனுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது. அதான் நீதிமொழிகள் சொல்லுது, மனைவி புத்திசாலி குணசாலியான ஸ்திரியா இருந்தால் அவன் கணவன் ஒளிமுக வாசல் எப்படி இருப்பானா? எல்லாருக்கும் முன்பாக பேர் பெற்றவனாய் இருப்பான். வீட்டுக்குள்ள நீ ஒழுங்கா இருந்தா வெளியே கணவன் பேர் பெற்றவனாய் இருப்பான். அதே தான் வேதம் சொல்லுது. சபை தேவனுக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளதா இருந்தால் கர்த்தருடைய நாமம் பூமி முழுக்க பிரஸ்தாபப்பட்டிருக்கும், மகிமை உடையதா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நீங்க சொல்றீங்க அவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க, இந்த எதிர்ப்பு இருக்கு, இவங்க எப்படி பண்றாங்க. சபைக்கு என்னைக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? நம்ம சபை என்பது மரணத்தில் ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. எதிர்ப்புங்கிறது அங்கேயே வந்துருச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் எதிர்ப்பு இருக்கு. அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், வாளால் கொலை செய்யப்பட்டார்கள், தீக்கிரையாக்கப்பட்டார்கள். தலைமுறை தலைமுறையை சபை உபத்திரவத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், தமிழ்நாட்டு சபைகள் உபத்திரவத்தெல்லாம் ஒன்னும் சந்திக்கவே இல்லை. நீங்க உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம் என்னன்னா, 4 வேளை சாப்பிட முடியல, 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் உபத்திரவம். உங்களுக்கு இருக்கிற சபை என்னன்னா, உபத்திரவம் என்னன்னா, பிள்ளைய நல்ல காஸ்ட்லி ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க, ஃபீஸ் கட்ட முடியல, அதான் உங்க உபத்திரவம். உங்களுக்கு இருக்க உபத்திரவம் என்னன்னா, 2 வீலர்ல போறீங்க, ரொம்ப வெயிலா இருக்கு, கார் இல்ல, அதான் உங்க உபத்திரவம். இந்த மாதிரி உபத்திரவம் இல்ல சபை சந்திச்சது. கம்யூனிஸ்ட் நாட்டுல, பாசிச நாட்டுல போய் பாருங்க, சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நிக்க வச்சு எரிச்சிருக்கான் போட்டு மொத்தமா.
அந்த உபத்திரம்லாம் இல்ல. இப்போ நார்த் இந்தியாவுக்கு போங்க, எவ்வளவு உபத்திரம் இருக்கு பாருங்க. இங்கே கர்த்தர் உங்களை என்னையும் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். நீ உட்கார்ந்து செய்தி கேட்கறீங்களா, இதுவே ஆசீர்வாதம். பல மாநிலங்களில் செய்தி நடத்த முடியாது, பல நாடுகளிலே கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியாது, ஆன்லைன்ல கூட இயேசுவை சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. கர்த்தர் உங்களை என்னையும் நல்லதா வச்சிருக்கிறார். நீங்க சும்மா உபத்திரம் இங்க இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. உபத்திரம் சொல்றானா நார்த் இந்தியாக்காரன் சொல்றானா நியாயம் இருக்கு, மணிப்பூர்ல சொல்றானா நியாயம் இருக்கு, உத்தரப்பிரதேச சொல்றானா நியாயம் இருக்கு, சூடான்ல சொல்றான், நார்த் கொரியால சொல்றான், சைனால சொல்றானா நியாயம் இருக்கு. அப்ப கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த தேசத்துக்கு, இந்த மாநிலத்துக்கு நீங்களும் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமோ, கற்புள்ளவர்களாய் இருக்கிறோமோ, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரத்தில் இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய மணவாளுடைய பெயர் பிரஸ்தாபப்படும். அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம தான் காரணமா இருக்கணும். நம்மளை பார்த்து அவன் இயேசுவை ஏத்துக்கணும். நான் மேசியாவை கண்டேன் இவன் போய் சொன்னானா, அந்திரேயா சொன்னானா, ஒருத்தன் பின்னாடியே வரணும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம மூலமா நம்முடைய மணவாளன் மகிமைப்படுறாரா? சபைகள் அந்த அலங்காரத்தில் இருக்குதா? சபை என்பது எப்படி இருக்குது? எல்லா விதமான களியாட்டத்துக்கும், கள்ளர் கொகைக்கும், அருவருப்புகளுக்கும் இடமாய் சபை மாறிக்கொண்டிருக்கிறது. நாம உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் நம் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்போ தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா போறாங்களோ, புடிச்சி ஆண்டவர் எதிரிகள் கையில ஒப்படைப்பார். இது சரித்திரம் முழுக்க நடந்திருக்கு, எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. போய் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க வாசிச்சு பாருங்க, இதான் நடந்திருக்கு. தயவு செய்து கர்த்தருக்கேற்ற அலங்காரம், கர்த்தர் விரும்புகிறபடி சபை இருக்கணும். சபைக்குள்ள தேவன் விரும்புகிற காரியங்கள் சம்பவிக்கணும். இல்லாவிட்டா கஷ்டம். இல்லைன்னா தேவன் அருவருக்கிற காரியம் உள்ள இருந்துச்சு, எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டான், கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணு. தேவ ஜனங்கள் இங்கே செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதே தான் இப்ப நடக்குது. தயவு செய்து கர்த்தருக்கேற்ற அலங்காரம் சபையில் இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறபடி ஆராதனை, கர்த்தர் விரும்புகிறபடி செய்தி, கர்த்தர் விரும்புகிறபடி காரியங்கள் தான் இருக்கணும். ஆராதனைங்கிற பேர்ல ஆட்டம் பாட்டம் விசில் அடிக்கிறது, சும்மா புகையை போட்டு விட்டு ஆடுறது, கேட்டா சொல்றது இன்னைக்கு இதான் ட்ரெண்டுங்கிறது, இதன் இந்த ட்ரெண்டுகின்றலாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. சபை என்பது தேவன் விரும்புகிற ஸ்தலம். இங்கே மகிமை தங்கி இருக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும். கர்த்தர் கொடுக்கிற செய்தியிலிருந்து அத்தனையும் கர்த்தர் கொடுக்கிறதா இருக்கணும். இங்க சும்மா உங்களை பிரியப்படுத்துறதுக்கு செய்தி கொடுக்கிறது, உங்க காதுக்கு இனிய பிரசங்கத்தை பண்றதெல்லாம் இங்க நடக்காது, நடக்கவும் கூடாது. அப்படி நடக்கிற சபை விபச்சார சபையாய் மாறிடும். விசுவாசியை பிரியப்படுத்துவதற்கு சபை அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு தான் சபை. அதுக்கு தான் சர்ச்சு. எனக்கு ஏத்த மாதிரி சர்ச் இருக்கணும்னு விசுவாசி நினைக்க கூடாது, கர்த்தருக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கணும்னு விசுவாசி நினைக்கணும். அல்லேலூயா. மணவாளன் வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. இப்போ மணவாட்டி கற்புள்ளவளா மாறிட்டா, புருஷனுக்கேற்ற அலங்காரமும் பண்ணியாச்சு. அடுத்து ஒன்னு இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமா சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதான் சபையினுடைய 3வது நிலை. முதலாவது மணவாளனுக்கு ஏற்ற கற்புள்ள கன்னிகை, 2வது மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். இப்போ அது அடுத்த வசனம் வாசிங்க பாப்பா, 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, இது போதும், நல்ல கவனிங்க. இப்போ வஸ்திரமும் தரிச்சாச்சு, ராஜ வஸ்திரமும் தரிச்சாச்சு, கற்புள்ள கன்னிகை சுத்திகரிப்பு நடந்துடுச்சு. இப்ப சொல்றாங்க, நான் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். இதுதான் அடுத்து சபையினுடைய நிலைமை. வருகையில் போவதற்கு, மணவாளனை சந்திப்பதற்கு, அவருடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ற கடைசி சுபாவம், ஒருவேளை நீங்களும் நானும் அவரை சந்திப்பதற்கு இந்த பூமியில
சாக வேண்டி இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, கர்த்தருக்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன். இந்த குணாதிசயம் உள்ள சபைதான் மணவாளனை சந்திக்கும். பல நேரங்களில் சபை வாழ நினைக்கிறது, கர்த்தருக்காக சாக நினைக்கல. மோட்டிவேஷனல் பிரசங்கம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்ப எதுங்க மோட்டிவேஷனல்? ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனோ மரணமோ நாவின் கீழ் இருக்கிறது, நீ எதை அறிக்கை பண்ணுகிறாயோ அதுதான் கிடைக்கும். இப்ப எஸ்தர் என்ன சொல்லணும் இந்த இடத்துல? நான் உள்ளே போகிறேன், ராஜா செத்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பதான் சொன்னா அது பாசிட்டிவ். நான் செத்தாலும் சாகிறேன்னா அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ். ஆனா இன்னைக்குள்ள பிரசங்கியார் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நெகட்டிவா பேசாத. இதுக்கு பேரு நெகட்டிவ் இல்லைங்க, இது நெகட்டிவ் அறிக்கை இல்ல. எனக்கு இருக்கிற குணாதிசயத்துக்கு, எனக்கு இருக்கிற சுபாவத்துக்கு, என் பரிசுத்தத்துக்கு என்னால் ராஜாவை பார்க்க போக முடியாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவருக்காக இந்த பூமியில நான் சாகவும் தயாராக இருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவ தரும்போது பைபிள் சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. எதுக்கு தந்தருளினார்? அவர் அவர்களுக்காக பலியாவார். இதுக்கு பேரு நெகட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு உள்ள பிரசங்கியாருடைய கணக்குப்படி இதுக்கு பேரு நெகட்டிவ் பிரசங்கம். பிதா என்ன சொல்லணும்? போ மகனே, போய் எல்லாரையும் கொன்று குவித்து உன் அரசாட்சியை ஸ்தாபி. அதுக்கு பேரு பாசிட்டிவ் பிரசங்கம். எல்லாருக்காக சிலுவையில் மரிக்கிறோம், அது நெகட்டிவ் பிரசங்கம். ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து பவுல், கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நான் தயாரா இருக்கிறேன், என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இது நெகட்டிவ் பிரசங்கம். என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவுக்காக ஐஸ்வர்யவனாகி சம்பாதித்து எருசலேமிலே பெரிய சர்ச்சு கட்டுவேன். இது பாசிட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு உள்ளதுக்கு அதான் பாசிட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக சாகறதுக்கு எவனும் ரெடியா இல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள், உன் மாம்சம் சாகாமல் நீ கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. நீ உலகத்துக்கு சாகாமல் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீ கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாக, மணவாளன் விரும்புகிற அந்த அலங்காரத்தை தரித்து கொண்டாலும் உள்ளுக்குள்ளே உன் மாம்சம் செத்திருக்க வேண்டும். இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் கடைசி. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்கா? சபை ராஜகுமாரத்தியா மாறத்துக்கு ரெடியா இருக்கு. ஆனா யூதர்களுக்காக, ஜனங்களுக்காக சாக தயாராக இல்லை. எஸ்தர் ராஜகுமாரத்தியா மாறத்துக்கு ரெடி, அதே நேரத்தில் ஜனங்களுக்காக சாகவும் ரெடி. இன்னைக்கு ஜனங்களுக்காக சாகிறதுக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு, கிறிஸ்துவுக்காக சாகிறதுக்கு ரெடி இல்ல. ஒரு உலகத்தில் இருக்க ராணுவ வீரன் நாட்டுக்காக சாகிறான். ஒரு தீவிரவாதி அவன் கொடுத்த கொள்கைக்காக சாகிறான். ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்காக சாக மாட்டோம். அவருக்காக சாக வேண்டாம். ஒரு சின்ன கஷ்டம் கூட அனுபவிக்க மாட்டோம். சுகபோகமா வாழ்ந்து சர்ச்சு அப்படியே பரலோகத்துக்கு போனோம். கஷ்டப்படாமல் எதுவும் வராது. ஆண்டவர் உலகத்தில் உபத்திரவம் இல்லைன்னு சொல்லல, உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, வசனம் சொல்லுது, நம்மை ஐஸ்வரனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்ப நாமெல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு இயேசு என்னவாயிட்டாரு? தரித்திரர் ஆயிட்டாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பணக்காரனாக வேண்டிய ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா பேதுரு தான் இருக்கணும். ஏன்னா இயேசு மரிச்ச பிறகு அவர்தான் முதல் அப்போஸ்தலர். 12 அப்போஸ்தலர்களும் 12 கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். அவங்க கிட்ட கொண்டாந்து எல்லாத்தையும் வித்து பாதத்துல வைக்கிறாங்க. 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, அப்போஸ்தலர் நடபடிகள்ல எல்லாத்தையும் வித்து வைக்கிறாங்க. ஆனா அவர்கள் சொல்றார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. எல்லாத்தையும் விட்டாச்சு. தரித்திரங்கிறாரு. பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ. ஏன் பவுலுக்கு பணக்காரனாவு தெரியாதா? இன்னைக்கு உலகம் போதிக்கிற போதனை வேறு. இன்னைக்கு சபை உன்னை சாக சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மிஷனரி பாட்டையும் இப்ப எடுத்து பாருங்க. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. எனக்காய் ஜீவன் விட்டவர், அவருக்காக நான் ஜீவன் விடுவேன். சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. இதுதான் பிரசங்கம். தயவு செய்து ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அது ஒண்ணுதான் கேட்கிறாரு. திறப்பில் நிற்கத்தக்க ஒரு மனுஷனை நான் தேடினேன், என் காரியமாய் யார் போவார்? கடைசி அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்கள். சொல்லி அனுப்பும் போது இயேசு சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கோடீஸ்வரனாக்குவார்கள். நீங்கள் போகிற இடத்துல உங்களை அவர்கள் அப்படி பார்ப்பார்கள். இல்ல, அப்படி சொல்லல, இப்படி சொன்னாரு, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
என் நிமித்தம் உங்களை அவர்கள் சிறைச்சேதம் பண்ணுவார்கள். இதுதான் இயேசு சொன்னது. கர்த்தர் உன்னை எந்த பாதைக்கு நியமித்தாரோ அதுதான் நடக்கும். எல்லாரும் வனாந்தரத்தில் போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேருக்கு சமுத்திரத்து வழியா போக வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். சோ கடைசியாய் நான் முடிக்கிறேன். கடைசியாய் ஆண்டவருக்காக, மணவாளனுக்காக மரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். இப்போ அந்த கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். எனக்காக என் காரியமாய் யார் போவார்? இந்த கடந்த 25 வருஷமா இயேசுவை வச்சு வாழணும்னு நினைச்ச கூட்டம் தான் இருக்கு. இயேசுக்காக சாகணுங்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. இப்ப கடைசி காலத்துல கிறிஸ்துவுக்காய் சாகர கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்காய் போகணும், நாலா பக்கமும் போகணும், போய் இயேசுவை சொல்லணும். 2 அடி கொடுத்தா வாங்கிக்கணும். அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. 2 அடி கொடுத்தா வாங்கிக்கணும். போற இடத்துல கல் எடுத்து விடுவான், வாங்கிக்கணும். இதையெல்லாம் கிராஸ் பண்ணித்தான் வரணும். அதை தாண்டித்தான் இங்கே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். இன்னும் ஸ்தாபிப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த தெரு முனையில நின்று பண்டிகை நாட்களில், கடைசி நாட்களிலே அந்த ஆண்டவர் நின்று வீதியில் நின்று கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கும் கூப்பிடுறார் ஆண்டவர். என் காரியமாய் யார் போவார்? எனக்காக யார் போவார்? என்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு யார் போவார்? ஆண்டவருக்காக ஆசீர்வாதத்தை வாங்கி 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 வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா போதும், நல்ல பிளஸட் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற கூட்டத்துக்கு நடுவுல கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயார், கிறிஸ்துவுக்காக நான் போகவும் தயார். ஆண்டவர் என்னை பயன்படுத்த எந்த இடத்துக்கு அனுப்புறாரோ நான் போவேன். இந்த மாதிரி எஸ்தர் சொன்னாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் ராஜகுமாரத்தியாய் மாற முடியும்.